சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஆட்சியை பிடிக்கும் அதிமுக அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின். 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலைமை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. மக்களின் எதிர்ப்பும் அதிக அளவில் திமுகவிற்கு இருக்கிறது. இனியும் மக்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களும் சரி, கூட்டணி கட்சிகளது வேட்பாளர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே வேண்டாம் என்பதற்கேற்ப வேட்பாளர்களுக்கு எதிராகத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக ஆட்சியை கைப்பற்றும். திமுகவிற்கு எதிரான நிலைமை உருவாகும். இனியும் அதிமுக ஆட்சியை அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கேற்ப சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மக்களின் விரோத ஆட்சியாகத்தான் நடைபெற்று கொண்டிருப்பதாக அவர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால், அது மக்கள் கொடுக்கின்ற ஓட்டுக்கள் மூலமாகத்தான் நம்மால் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை காலதாமதமாக நிறைவேற்றிவிட்டு அது திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டமாக ஸ்டாலின் அவர்கள் கூறி வருகிறார். அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் ஒருபோதும் திமுகவை மன்னிக்க மாட்டார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யாத காரணத்தினாலும் ஒரு முறை திமுகவிற்கு வாய்ப்புகளை வழங்குவோம் என்பதற்கேற்ப ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்கள். ஆனால் மக்கள் செய்த ஒரே ஒரு தவறு அதுதான். இனியும் திமுகவிற்கு கருணை காட்ட மாட்டார்கள் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தின் பொழுது தெரிவித்துள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கவிழும் என்று எடப்பாடி கூறி அதிமுக ஆட்சி அமையும் என்று தெரிவித்திருப்பதை ஏற்றுக்கொள்ளலாமா? அதிமுக ஆட்சி அமையுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.